செல்வி மோகன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அகமதாபாத் விமான விபத்து, மத்திய அரசாங்கம் எடுத்த அதிரடி நடவடிக்கை, ஏர் இந்தியாவுக்கு பறந்த முக்கியமான உத்தரவு, இதை பற்றின கூடுதல் விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியாவின் போயிங் 787.8 மற்றும் 787.9 விமானங்களின் பாதுகாப்பு சோதனையை தீவிரப்படுத்தணும் அப்படின்னு இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கு. 2025 ஜூன் 12 குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது. மதியம் 1:30 மணி அளவில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்து சிதறியது. இந்த சம்பவம் உலக நாடுகளில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா விமானத்தில் பயணித்த 241 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைச்சிருக்கிறாரு. இந்த விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படலை. இருப்பினும் விமானத்தில் என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே விபத்து ஏற்பட்டதாக நிபுணர்கள் பலரும் கூறிக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஏர் இந்தியா விமானத்தின் மீது அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் தற்போது எழுந்திருக்கு. ஏர் இந்தியா விமானத்தில் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படுவதாகவும் இதனை நிறுவனம் சரி செய்யவும் இல்லை அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பலரும் தங்கள் குற்றச்சாட்டுகளை பதிவு செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்படியான சூழல்ல இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஏர் இந்தியாவின் போயிங் 787.8 மற்றும் 787.9 விமானங்களின் பாதுகாப்பு சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. 2025 ஜூன் 13 ஏர் இந்தியாவின் ஜென் எக்ஸ் என்ஜின்கள் கொண்ட ஏர் இந்தியா போயிங் ட்ரீம்லைனர் விமானங்கள் பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சோதனைகளின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்திய விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டிருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வி மோகன். நன்றி, வணக்கம்.